ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வாரமாக சரியாக ஷார்ட்ஸும் போடலை, வீடியோவும் போட முடியலைங்க. சரி ஏதாவது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் வேறு அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிடவும் வேலை முடிக்கவும் கொஞ்சம் நேரம் விழுந்து தூங்கலாமான்னு தாங்க தோணுது. சரி எதையோ இன்றைக்கி கேலரியில் சரி ஏற்கனவே எடுத்து அப்லோட் பண்ணலாமேன்னு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது வாய்ஸ் ஓவர் கொடுக்காமையே வச்சுருந்தேங்க. அதை இன்றைக்கி எப்படியாவது அப்லோட் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா இளவருப்பாக வறுத்துட்டு அதில் ஒரு 4-5 தக்காளி, பச்சை மிளகா, 4 பூண்டு பல் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு தாளிச்சு விட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு எதை சாப்பிட்றதுன்னே தெரிலங்க. குழம்பெல்லாம் பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது. எந்த நேரமும் தயிர் தான் சாப்பிட்லான்னு தோணுது. அப்படி ஒரு வெயில் மண்டையை போட்டு பொழக்கிற அளவுக்கு கொளுத்துதுங்க. சரியான வெயிலுங்க. இந்த வெயிலுக்கு எல்லோரும் நல்லா ஜூஸ் வாங்கி குடிங்க, பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான அந்த பாட்டிலில் அடைச்ச ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறத கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்ல நம்ம நேச்சுரலாக பழங்களை வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்லை இந்த தர்பூசணி பழம் அந்த மாதிரி சாப்பிட்லாம். நல்ல தயிர் ஊற்றி வச்சு நல்லா கொஞ்சம் 2 புதினா இலை, கொஞ்சம் இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு மோரை அடித்து குடிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் குடித்தா இந்த வெயிலுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னவோ தெரிலங்க, ஒரு வாரமாக வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி வீடியோ போடணும்னு தோணவும் இல்லை. சரி இருக்கிறத ஏற்கனவே எடுத்த வீடியோக்களை தான் நான் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னன்னு தெரிலங்க, நம்ம எவ்வளவு தான் வேலைகளுக்கு இடையில நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கிடையில் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா அதுக்கு சரியான ரீச் கிடையாது. கிட்டத்தட்ட நானும் 2-3 வருஷமாக அந்த யூடியூப்புக்காக வீடியோ போட்டுட்ருக்கேங்க. இதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு எனக்கு தாங்க தெரியும். நான் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வீடியோ எடுத்து ஈஸியாக போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ தானே போடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த வீடியோ போடுறதுக்கு எவ்வளவு உழைக்கணும் அப்படிங்கிறது யூடியூப்காரவங்களை கேட்டால் தாங்க தெரியும். அவ்வளவு வேலை செய்யணுங்க. வேலை செஞ்சால் தான் அந்த வீடியோவாக பார்க்குற மாதிரி வரும். என்னவோ தெரியலங்க, சில சமயம் எனக்கு என்ன தோணுன்னா, எதுக்காடா இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு கூட தோணும். எனக்கு இதுவே நம்ம கடைசி வீடியோவாக போட்டு கடையை சாத்திடலாமா அப்படின்னு கூட தோணுங்க. இருந்தாலும் இதுக்காக நம்ம 2-3 வருஷம் உழைச்சிட்டோமே, சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் நம்ம போட்டுட்ருக்கோம், எப்போவாது நமக்கு கிளிக் ஆச்சுன்னா ஓகே அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு முறை வீடியோ போடும்போதெல்லாம் இதுவே கடைசி வீடியோவாக இருக்கணும். இனிமேல் நம்ம வீடியோவே போடக்கூடாது, இதே கடைசி வீடியோவாக போட்டு நம்ம கடையை சாத்திடணும் அப்படின்னு தோணுங்க. இருந்தாலும் இதுக்காக நம்ம 2-3 வருஷம் உழைச்சிட்டோமே, சரி ஓகே லாஸ்ட்டில் நம்ம மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, எதுக்கு நம்ம இதை விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோணிக்கிட்டு வீடியோ போட தோணும். மனுஷ மனம் ஒரு குரங்கு மாதிரி, மரத்துக்கு மரம் குரங்கு தாவுறது மாதிரி நம்மளோட மனநிலைமை ஒரு நேரம் இருக்கிற மாதிரி மறுநேரம் இருக்கிறது இல்லைங்க. அப்பப்போ மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படித்தாங்க என்னோடய யூடியூப் சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, பாசிப்பருப்பை இளவரப்பாக வறுத்துட்டு 4-5 தக்காளி, பச்சை மிளகா, பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சிட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கு சைடிஷாக 4 முட்டையை வேக வச்சு 2-2 கட் பண்ணி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு 2 மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டு இந்த நறுக்கி வச்ச முட்டையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துகிட்டா சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வெயிலுக்கு காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. எனக்கு இந்த யூடியூப் மூலம் நடந்த 2 நல்ல விஷயம் என்னென்னா, ஒன்று தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுல, 2வது நிறைய விஷயங்கள் இந்த யூடியூப் மூலம் கற்றுக்கிட்டேங்க.